55,000 ரூபாய்க்கு ஃப்ளாக்ஷிப் மொபைல் 30,000 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குற ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 4 நாளைக்கு தாங்கக்கூடிய அளவுக்கான 4500 mAhக்கான பேட்டரி அப்படின்ட்டு அட்டகாசமான ஃபீச்சரோட மோட்டோ H50 அல்ட்ரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதைத்தான் செய்ய போகிறோம், ரிவ்யூ செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கருவாபையில் கவனிச்சு விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ டிசைன் வர்றப்ப எந்த சேஞ்சஸும் கிடையாது. மோட்டோ H50ல் கொடுக்குற அதே டிசைன்ஸ் தான் இதுலேயே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் 197 கிராம் இருக்குது. திக்னஸ் 8.59 mm இருக்குது. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஃபோன் நேரோவாக இருக்கிறனால கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹேண்டியாக தான் இருக்குது. ஃபோனோட ஹைட் அதிகம் அப்படிங்கிறனால சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு அந்தளவுக்கு வசதியாக இருக்காது. IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்காக. போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான ஒரு ஓப்பன் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ரக்கஸ் பவர் பட்டன், பாட்டம்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான ஒரு ஓப்பன் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் ஸ்லாட் வந்து 2 5G நானோ சிம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வரப்ப 17 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இருக்கு. NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.4. இது ஃபிளாக்ஷிப் லெவலில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது இதோட டிஸ்பிளே. 6.7 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் இருக்கிற POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆனால் இது ஒரு LTPO பேனல் கிடையாது. 4500 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்கீங்க. LTPO கொடுத்துருந்தா பவர் கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும்ல. LTPS தான் கொடுத்துருக்காங்க. இதில் 100% DCI-P3 சப்போர்ட் இருக்கு. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. பட் நீங்கள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் HDல தான் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். யூடியூப்ல மட்டும் தான் HDR வீடியோ பார்த்துக்கலாம். இந்த டிஸ்பிளேக்கு H50 Proல கொடுத்த மாதிரி பேட்டர்ன் வேலிடேஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே. வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்கு, கிறிஸ்பாக இருக்கு, டீடைல்ஸ் கலர்ஸ் நேச்சுரலாக இருக்கு. பிரைட்னஸ் வர இடத்துல 2500 nits தான் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 55,000 பட்ஜெட்டுக்கு இந்த 2500 nits பீக் பிரைட்னஸ் எந்த வகையில் ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தெரியல. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில் விக்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு விக்டஸ் 2வே கொடுத்துருந்துருக்கலாம். இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. இந்த மீடியா கன்சம்ஷனுக்கு ஆடியோ மேட்டர், ஆடியோவுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருந்துச்சு. ஒரு 5 வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்குற அளவுக்கான வால்யூம் வந்து இதில் இருந்துச்சு. நல்ல லவுடாக இருக்குங்கிறதுக்காக இறைச்சல் எதுவுமே இல்லை. நல்ல கிறிஸ்பாக இருந்துச்சு சவுண்டு. ஸோ இதில் ஆடியோ ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப நல்லா இருக்கு. பட் இந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கான ஸ்பெக்ஸ் அதில் இல்லை. அப்புறம் OSன்னு வர்றப்ப Android 14 மேலே Hello UI கொடுத்துருக்காங்க. இதோட மோட்டோ ஃபீச்சர்ஸ், மோட்டோ செக்யூர், மோட்டோ கனெக்ட் அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட மோட்டோவோட கெஸ்டர்ஸ், சாப் பண்ணா ஃபிளாஷ் எரியறது, ட்விஸ்ட் பண்ணா கேமரா ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த UI யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. எந்த குறையில்லை. அனிமேஷன்ஸ் நீட்டாக இருக்கு. பட் இதில் ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கு. இந்த ஆப் அந்த ஆப் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆயிடும். எங்கள்கிட்ட யூடியூப் ப்ரீமியம் கிடையாது. பட் எனக்கு யூடியூப் வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டே இருந்துச்சு பேக்ரவுண்டில். கிடையாது. சோனி ரொம்பவே எதுவுமே இல்லை. மேலே இருந்து சைட் அதை ப்ளே பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி சரி எங்கேருந்து ப்ளே ஆகுதுன்னு தெரியலன்ட்டு ரீசெண்ட் ஆப்லாம் க்ளோஸ் பண்ணோம். அப்பவும் ப்ளே ஆகிட்டே இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் பாரில் போய் பார்த்தா நோ மீடியா பிளேயிங் காட்டுது. பட் வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கு. சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இஷ்யூ எனக்கு சரியாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பக் இருக்கு. 55,000 ரேட் வச்சிருக்கீங்க. ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது இல்லையா? நீ உங்களோட அப்டேட்ஸும் ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை. அப்படியே அப்டேட்ஸ் கொடுக்குறப்பவும் புது பிரச்சனையில கிளப்பி விட்டுறாங்க. ஸோ இதை நல்லா ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி லான்ச் பண்ணி இருந்திருக்கலாம். ப்ராசஸர் வர்றப்ப ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 30,000 பட்ஜெட்டில் கொடுக்குற ப்ராசஸரை கொண்டு வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோனுன்னு சொல்லி 55,000 பட்ஜெட்டில் கொடுத்துருக்குது. எந்த வகையில் நான் தெரியல. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 1.4 மில்லியனுக்கு மேலே வருது. இதெல்லாம் ஓகே. 3D மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி 70% வருது. ஹீட்டு 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. சார்ஜ் போட்டால் ஹீட் ஆகுது, கேம் விளையாண்டா ஹீட் ஆகுது, கேமரா யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகாத இடமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபோனில். ஹீட்னா அளவான ஹீட்டு கிடையாது, நல்லாவே ஹீட் இருக்குது. இதில் கேம் பிளே நல்லா தான் இருக்குது. COD விளையாடுறப்ப COD 60 FPS லிமிட் பண்ணியிருக்காங்க. கேம் பிளே விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. பட் 30,000 பட்ஜெட்டில் கொடுத்துருக்குற போக்கோ F6ல் இருக்கிற கேம் பிளேயோட ஸ்மூத்னஸ், ஆப்டிமைசேஷன் இதில் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதை விடவே பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் லைட்டாக லேக் ஆகிற ஃபீல் தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ்னு வரப்ப இது 55,000 பட்ஜெட்டையும் ஜஸ்டிஃபை பண்ணல. இது ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. LPDDR5Xக்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 4.0 கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஓகே. 12/512 ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 12 ஜிபிக்கு மேலே ரேம் இருந்தால் மட்டும்தான் இவங்களோட ஏஐ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கேமராவில் எவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட பேட்டரி 4500 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே, ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. 125 வாட்ஸ்க்கான டர்போ பவர் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அடாப்டரும் பாக்ஸ்லேயே வந்துடுது. ஓகே,
நல்ல விஷயம். 4500 mAh பேட்டரி ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, அது 55,000 ரூபாய்க்கு. சரி ஓகே, 4500 mAh கொடுத்துருக்கீங்க, அதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. ஃபோன் ஐடியில் இருக்கிறப்பவே பயங்கரமாக சார்ஜ் இறங்குது. இது நீங்கள் கேம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா 1 ஹவரில் 25% வந்து பேட்டரி ட்ராப் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக கேம் விளையாடிங்கன்னா 3.5 to 4 மணி நேரத்துக்குள்ள பேட்டரி ஃபுல்லாக காலி ஆயிடும். நார்மல் யூசேஜ்லேயே எனக்கு பேட்டரி குறையிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. இதில் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த 4500 mAh பேட்டரியை வச்சுக்கிட்டு 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கே பத்தல, இதில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் வேறு என்னமோ 6000 mAh கொடுத்துருக்குற மாதிரி. எதுக்கு? ஃபைனலாக இந்த கேமரா 50 MP மெயின் கேமரா OI சப்போர்ட்டோட வருது. 50 MP அல்ட்ரா வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 64 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் OIS சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட்டில் 50 MP செல்ஃபி கேமரா ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ஃபோட்டோவில் எடுக்கிற பிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டைனமிக் ரேஞ்ச் அடி வாங்குது. நல்ல ஒரு கண்ட்ரோல்டான லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிக்ஸ் கிடைக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லாவே ராவாக இருக்கிற மாதிரி இருக்கு. அன்ஈவன் லைட்டில் எடுக்கிறப்ப நீங்கள் டைனமிக் ரேஞ்ச் பயங்கரமாக அடி வாங்குது. நல்ல கண்ட்ரோல்டு லைட்டிங் கண்டிஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நல்ல பிக் கிடைக்கும். அப்படின்னா இது என்ன ஃப்ளாக்ஷிப் மொபைல்? அப்புறம் இந்த 50 MP அல்ட்ரா வைடு, அதுக்கு கம்மியாக அவங்க 8 MP கொடுத்துட்டு ஒரு 5000 ரேட்டையாவது கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். பில்டிங் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் பயங்கரமாக லாஸ் ஆகுது. இதுலேயே நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். மேக்ரோ ஃபோட்டோஸ் ஓகேவாக இருக்குது. 64 MP டெலிஃபோட்டோ லென்ஸில் 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் கொடுத்துருக்காங்க. 20x வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. இதில் 6x வரைக்குமே நல்ல ஒரு லாஸ்லெஸ்ஸான பிக் கண்டிப்பாக நம்மளால் எடுத்துக்க முடியுது. இதில் டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மெயின் சென்சாரோட கம்பேர் பண்ணுறப்ப இது ஓரளவுக்கு பரவாயில்ல. 3xல எடுக்கிற பிக்ஸ் நல்ல டீட்டெயில்டாக இருக்குது. OS சப்போர்ட்டும் இருக்கிறனால ஃபோட்டோஸ்லாம் எந்த ஷேக்கு இல்லாமல் நல்ல டீட்டெயில்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவில் எடுக்கிற பிக் கண்ட்ரோல்டான லைட்டில் எடுக்கிறப்ப நல்ல டீட்டெயிலாக இருக்குது. கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. பட் அங்கேயும் அன்ஈவன் லைட்டில் எடுக்கிறப்ப டைனமிக் ரேஞ்ச் நல்லா அடி வாங்குது. போர்ட்ரைட்ஸ்னு வர்றப்ப ரியரில் 24mm 35mm 50mm 85mm எடுத்துக்கலாம். ஹெச் டிடெக்ஷன் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எடுக்கிற போர்ட்ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலாக இருக்குது. ஹெச் டிடெக்ஷன் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு வர்றப்ப ரியரில் எல்லா கேமராஸ்லையுமே 4Kல 60 FPSல நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். HDRல வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 4K 30 FPSக்கு லிமிட் பண்ணிடும். மெயின் கேமராவில் எடுக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. பட் டைனமிக் ரேஞ்ச் பயங்கரமாக அடி வாங்குது. டீட்டெயில்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலே இல்லை. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்குன்னு பாருங்க. இது மெயின் கேமராவில் 4Kல 30 FPSல எடுத்த வீடியோ. டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 4Kல 30 FPSல நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் 4Kல 30 FPSல எடுத்த வீடியோ. இதோட ஸ்டெபிலைசேஷன், டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ், டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ கேமரான்னு வர்றப்ப டெலிஃபோட்டோ லென்ஸை தவிர மற்ற சென்சாரில் எடுக்கிற எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸும் எபோவ் ஆவரேஜ் தான் இருக்கே தவிர ஃப்ளாக்ஷிப் லெவலான 55,000 ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. ஸோ 55,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சு வாங்கிக்கிங்க. ஒரு 40,000 ரூபா ரேஞ்சில் வச்சுருந்தாங்கன்னா இந்த ஃபோன் ஒர்த்து.